திமுக அரசு முழுமையாக ஒரு முதலாளித்துவ சிந்தனை கொண்ட அரசு தான். அந்த கட்சியே அப்படிப்பட்டவர்களான கட்சி தான். அப்போ அது அவங்களுக்கு முதலாளிகளினுடைய தேவை என்ன, முதலாளிகளினுடைய விருப்பம் என்ன, அதை கவனம் எடுக்கக்கூடிய கட்சியாக மாறிடுச்சு. ஒரு காலத்துல எப்படி காங்கிரஸ் இருந்ததோ அது போல இன்றைக்கு திமுகவினுடைய கொள்கை திட்டங்கள்ங்கிறது பணக்கார முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கான சார்பான திட்டங்களை வகுப்பது மட்டும்தான் திமுகவோட தான் இருக்கிறது. அதிமுகவும் இப்படிதான் இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இலவசமாக தருகிறோம், இந்த 1000 ரூபாய் கொடுத்துறோம், பஸ்ல ஏறி இலவசமா போங்க வாங்க இப்படி சொல்லி அவங்களுடைய பொருளாதார கட்டுமானத்தை வலுப்படுத்துவதற்கான எந்த வேலையும் செய்யும். இப்ப அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கடைமணி பணிகள் எல்லாத்தையுமே அரசு பணிகளாக ஒப்பந்த ஊழியர் முறையை ஒழிச்சு கட்டிட்டு நீங்க நேரடியாக நீங்க அரசு பணியை கொடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது அவங்க மேலும் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அது அப்படி எந்த திட்டத்தையும் இவங்க நடைமுறைப்படுத்தாம பணக்காரர்கள் முதலாளிகள் அவர்களுக்கு சாதகமான கொள்கை திட்டங்களை தான் கொண்டு வர்றாங்க.